திருவள்ளூர் அருகே கடத்தப்பட்ட தொழிலாளியை 12 மணி நேரத்தில் மீட்ட போலீசார் 2 பேரை கைது செய்தனர். திருத்தணியைச் சேர்ந்த வெங்கடமுனி என்பவர் தனது தாயுடன் சேர்ந்து மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் இருவரும் வீடு திரும்பிய போது அவ்வழியாக காரில் வந்த மர்ம நபர்கள் 4 பேர் கத்தி முனையில் அவரை கடத்திச் சென்றனர். இது தொடர்பாக வெங்கடமுனியின் தாய் லட்சுமி அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் கார்த்திக் என்பவர் வெங்கடமுனியிடம் பணம் கொடுத்து ஏமாந்ததாகவும் பலமுறை பணம் கேட்டு தராததால் ஆத்திரமடைந்த கார்த்திக் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனிடையே கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் கார்த்திக், நிர்மல்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை அருகே இளைஞர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவேரிப்பாக்கம் அடுத்த அத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பவர் ஆற்காட்டில் இருந்து காவேரிப்பாக்கம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் நண்பருடன் சென்றபோது காரில் பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் அவரை முகம் சிதைத்து கொடூரமாக கொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டீங்களா? உரிமை இல்லையா? ஸ்டேஷன் இல்லையா? யாருக்கு உங்களை மாதிரி பண்ணுவானுங்க? அவனுங்க சொல்லுவானுங்க பாருங்க, பணம் இல்லாத பண்ணுவானுங்கம்மா. அவன் ஜனத்தை சாத்தா, அவன் பணத்தை சாக்கல, கொண்டாடி சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி அவன் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அந்த சம்பளத்தை வாங்கி போய் கூட்டிட்டு நாங்க போய் காப்பாத்திட்டு வருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.